வாசிக்க தெரிந்தவங்க வாசிக்கணும். நல்லா கவனிக்கணும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக வாசிங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்தோம். இவைகள் எல்லாம் நல்ல அஞ்ஞானிகள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவங்கதான் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற சாப்பாட்டுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, தங்குற இடத்துக்காக யார் தேடுறாங்க? புறஜாதி ஜனங்கள். ஆனா நீங்கள் இவைகள் எல்லாம் சொல்லு வாசிக்கணும். இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் நீங்க ஏன் தேடுறீங்க? அந்த கேள்வி, அந்த கேள்விதான் வருது. அஞ்ஞானிகள் தேடுவது போல நீங்க தேடாதீங்க. இவைகள் எல்லாவற்றும் உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உங்களுக்கு தேவையான வஸ்திரம், உங்களுக்கு தங்குவதற்கு நல்ல ஒரு வீடு, சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு ஆகாரம், உடுப்பதற்கு நல்ல ஒரு வஸ்திரம், அது மாத்திரல்ல, மற்றபடி உங்களுக்கு இந்த உலக பிரகாரமாக என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிதான் உட்கார்ந்து என்ன செய்யறோம்? முழங்கால் படிக்கிறோம், இல்ல உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம்? ஆண்டவரே எனக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது கேட்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவைகளை நாம் சொல்லி உட்கார்ந்து கேட்கிறோம். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். தெரியாம ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர், நம்மளை தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டவர், அவர் முன்குறித்தவர். அதாவது இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருன்னா அந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அவன் ஆரம்ப நாட்கள் இருந்து முடிவு வரைக்கும், அவன் மரித்து போகிற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவை, எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சு கரெக்டா நமக்கு செய்வார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நம்ம தேவைகள் எல்லாம் வச்சு அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் தேவைகளை சொல்வதற்கு முன்னமே, நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருந்து அதை கொடுத்துருவார். நம்ம சொல்லதுக்கு முன்னாடியே, நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம்? சொல்றது நான் தப்புன்னு சொல்லல, ஆனாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு இப்போ என்ன தேவை, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். தெரியாம கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவருக்கே நம்ம செய்றோம் தெரியல, அதனால சொல்றோம். நம்ம அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஒரு பெத்தவங்க எடுத்துட்டா பிள்ளைங்களுக்கு, அதாவது பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை பிறந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு நல்ல ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த தகப்பன அம்மாவும் அப்பாவும் முன்கூட்டியே அந்த பிள்ளைங்களுக்கு ஆயுதப்படுத்தாம இல்லையா? இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க வளர்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்து வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது என்பது நல்லா பெற்றவர்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது காலேஜ் போகிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குற, போன கையில கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா போன் மூலமா கெட்டு போறாங்க. அதனால காலேஜ் போகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்க கையில போனே கொடுக்க கூடாது. என்னைக்கு இந்த ஆன்லைன் படிப்புன்னு வந்துச்சோ, ஆன்லைன்ல படிக்கிறது வந்துச்சு கொரோனா மூலமா, அதுக்கப்புறமா இன்றைக்கு பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்தா
பள்ளிக்கூட படிக்கிற அதாவது +2 படிக்கிற பிள்ளைங்க, +1 படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்க, அவங்களுடைய காரியங்கள் அப்படி வருது. காரணம் போன். அப்போ ஆன்லைன்ல கிடையாது. போன் வந்து போன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப படிப்புக்காக கொடுத்தாங்க. அது கடைசி என்னாச்சு? அது பிரச்சனையாகி போச்சு. ஒரே கெட்ட பழக்கங்கள் அந்த போன் மூலமா நிறைய பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்க. காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க கூட தவறு செய்து கம்மியா போச்சு. ஆனா அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பண்ற ஸ்டேட்டஸ் தெரியுமா? ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இந்த பிள்ளைங்க ஆனாலும் பெற்றவர்கள், சில பெற்றவங்க ரொம்ப கண்டிஷனா அந்த படிக்கிற டைம்ல போன கொடுக்குறாங்க, போன வாங்கி விடாம. ஆனா சில பெற்றவங்க பரவாயில்ல இருக்கு அனுமதிப்பாங்க. அது பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு ஏதுமான காரணம். அதனால ஒரு பெற்றவர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூட நல்ல பெற்றவர்களுக்கு தெரியும். அதே போலதான் கர்த்தரும் நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட. சாப்பாட்டை குறித்தோ இல்ல உடுக்கிற வஸ்திரை குறித்தோ இல்ல தங்குவதற்கு தேவையான வசதியோ எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாது. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கவலை என்பது இந்த உலக ஆசீர்வாதம் தான். உலக ஆசீர்வாதத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே. ஆனா நம்ம என்ன அவசரப்படணும்? அவசரப்படாது. அவரு சில காரியங்களை நிறுத்தி வச்சிருக்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு கேட்கிறோம், அது நமக்கு நடக்கல அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். காரணம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், ஒரு பையனை கொடுப்பேன். அந்த பையன் மூலமா இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கை இன்னும் நிறைவேற்றல. இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல. ஆனா நிறைவேறதுக்கு முன்னாடியே சாரார் என்ன செய்யறாங்கன்னா, ஆகார் என்கிற ஒரு வேலைக்காரியை கூட்டு வந்து இவளோடு கூட சேர்ந்து வாழும், நமக்கு ஒரு குடும்பம் உண்டாகும், நமக்கு ஒரு பிள்ளை உண்டாகும். அந்த பிள்ளை தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த சன்னதி நினைச்சு அப்படியே செயல்பட்டார். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா ஒரு கூட்டமே எழுதிருச்சு. அந்த இஸ்மவேல் தான் யாரு? முஸ்லிம். அப்படி கிறிஸ்தவனுக்கு விரோதமாக எழுப்புற கூட்டத்துக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் செய்த ஒரு அவசரம். அவசரப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அது எந்த நேரத்துல கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை கரெக்டா நமக்கு தருவார். அதற்கு முன்னாடியே நாம் அவசரப்பட்டால் நமக்கு தான் அது பிரச்சனை. ஆபிரகாம் தான் பிரச்சனை ஆச்சு. ஆபிரகாம் நிம்மதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவளோட கூட்டி பாடுறான், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. ஒரே சண்டை. யாருக்கு? சாராளுக்கும் ஆகாருக்கும் சண்டை. ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு ஒய்ஃபு, ஆபிரகாமுக்கு 3 ஒய்ஃப் இருக்கிறாங்க. இது 2 ஒய்ஃப். அதாவது ஆகாருக்கும் சாராளுக்கும் சண்டை வந்து அடிக்கடி. பிள்ளைய பெற்ற பிறகு ஆபிரகாம் நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன்? அவசரம். அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவர் எனக்கு தருவார். இன்னும் எனக்கு அதுக்குரிய நேரம் வரல, நேரம் வரும்போது கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, அவசரப்பட்டு ஆண்டவரே இன்னும் எனக்கு தரல, இன்னும் எனக்கு தரல, தாங்க 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 சொல்லி போய் அவர் என்ன செய்ய அவசரப்படுத்த கூடாது. அப்படி அவசரப்படுத்தும்போது ஏதாவது வழிகளும் வந்துடும். அது பிரச்சனை போய் முடிஞ்சிடும். ஆபிரகாமுக்கு எப்படி முடிஞ்சதோ அதே போல முடியும். அதனால தேவன் நமக்கு என்ன தரணுமோ அதை நிச்சயமாகவே தருவார். அதுல இருந்து ஒருபோதும் மாற மாட்டார். அல்லேலூயா. அதனால இந்த உலக காரியத்தை குறித்து கவலைப்படாது. உலகத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பிள்ளைங்க படிப்பு தேவைகள் இருக்கு, வருமான தேவைகள் இருக்கு, வேலை தேவை இருக்கு, நிறைய இந்த உலக பிரகாரமா வீடு தேவை, தங்குவதற்கு நல்ல ஒரு வீடு தேவை இருக்கு, எல்லாமே தேவை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதே காலம் வச்சிருக்காரு. காலம் வரும்போது தான் தருவார். தர அதற்கு முன்னாடி தரமாட்டார். அப்படி முன்னாடி ஒருவேளை வந்துச்சுன்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அது நமக்கு துக்கத்தை கொண்டு வரும், அது நமக்கு சமாதானத்தை தராது, அது நமக்கு சந்தோஷத்தை தராது. ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்தார் என்றால் அது நமக்கு சமாதானமா
இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். கவலைப்படாது. அதனால ஐயோ என் பிள்ளை நிலைமை இப்படி இருக்க, என் நிலைமை இருக்க, என் குடும்பத்தின் நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்க அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் சரி பண்ணுவார். அல்லேலூயா. உங்களையும் சரி பண்ணுவார், உங்க பிள்ளைகளையும் சரி பண்ணுவார், உங்க குடும்பத்தையும் சரி பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, இந்த பகுதியிலே நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாது. இன்னைக்கு நிறைய கவலையே இந்த உலக பிரகாரமா ஆசீர்வாதம் தான். சரியான வருமானம் வரலையே, வருமானத்தை குறித்து ஒரே கவலை, கடனை வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியுது கவலை. இப்படிதான் நம்ம மனுஷனை கவலைப்படணும். இந்த கவலை நமக்கு அவசியம் இல்லாதது. அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது இவைகள் எல்லாம் வச்சு அஞ்ஞானிகள் அவங்க நாம தேடுறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்று கொண்டிருக்கிற நாமளும் இதைத்தான் தேடிக்கொண்டு, ஆனா ஆண்டவர் இதை தேடாதீங்க, இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு சாப்பாடு தேவையா, அதை நான் தரேன். உங்களுக்கு என்ன பணம் தேவையா, நான் உங்களுக்கு தரேன். தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கரெக்டா வரும். எலியாவை பத்தி பார்க்கும்போது எலியா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் இருக்கிறது ஒரு ஆற்றங்கரையில இருக்கான். காட்டுக்குள்ள ஒரு ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்து இருக்கான். சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். ஆண்டவர் விட்டுட்டாரா? விட்டாரா ஆண்டவர்? இல்லையே. ஒரு காகத்தை அனுப்பி வைத்தார். காகம் வந்துமே அவனுக்கு இறைச்சிட்டு காகம் வந்து போய் சாப்பாடு கொடுத்துச்சு. அதே போல அந்த காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்துட்டான். ஊருக்குள்ள வந்து ஒரு தேசத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கான். ஒரு வீட்டுக்கு போறான். சாரிப்பா தெரியாத விதவை வீட்டுக்கு போறான். அந்த விதவை வீட்டுக்கு போனா அங்க என்ன அந்த அம்மாவும் அந்த பையனும் சாப்பிடறதுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அடுத்த வேலை கிடையாது. அந்த ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்து இருக்கிற அந்த சாப்பாடு எவ்வளவு நாள் அந்த தாங்குதோ அது வரைக்கும் உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் செத்துதான் போகணும். ஏனென்றால் பஞ்சம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த குடும்பம் இருக்கு. ஆனா அப்படி அந்த சூழ்நிலை அந்த குடும்பம் இருந்தாலும் எலியா போய் கேட்கிறாரு, அம்மா நீ வந்து ஒரு அடை தான் வச்சிருக்க, அந்த ஒரு அடை எனக்கு கொண்டாந்து கொடு, என்ன செய்ய எனக்கு கொடுக்குது. அப்ப அவ ஒண்ணுமே சொல்லல. அந்த ஒரு அடையை கொடுப்பதை பத்தி அவ ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கொண்டு போய் அந்த அடையை கொண்டு போய் கொடுத்துட்டான். அவதான் அந்த எலியாவும் பிழைத்தார், அந்த சாரிபாத் அந்த விதவை வீடும் பிழைத்தது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. நம்ம அதை நினைச்சு நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு 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 நாம் சோர்ந்து போகிறோம். கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணதுக்கு மலைக்கு போயிட்டார். மலையில போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். 3 நாள் ஆயிடுச்சு. இத்தனை நாளே 3 நாள் யாருமே சாப்பிடல, யாருமே சாப்பிடல. அப்போ ஜனங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, ஜனங்களும் நிறைய ஜனங்கள். ஆனா 3 நாள் ஆயிடுச்சு. அவங்க இப்போ நடந்து போகணும். மலையில இருந்து ஊருக்குள்ள போகணும், நடந்து போகணும். பஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நடந்து போகணும்னா நடந்து போகும்போது என்னுடைய ஜனங்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இவங்க நீங்க சாப்பாடு கொடுங்க. என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. அப்படி சொன்ன உடனே கூட இருக்கிற சீசர் இருந்தாங்கன்னா, ஐயோ ஒவ்வொருத்தரையா போய் கேட்கிறாங்க, பணம் இருக்கா, சாப்பாடு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்க்க ஒண்ணுமே இல்லை. அந்த வந்திருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என்ன இல்ல, பணம் கிடையாது. என்ன கிடையாது? பணம் கிடையாது. பணம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அப்ப எப்படி சாப்பாடு கொடுக்க சொல்லலாம்? நம்ம கேள்வி கேட்போம். வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாரு, ஏமா நீ சமையல் பண்ணுமா சொல்றாரு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுக்காரர் சொல்றாரு, வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சாப்பாடு பண்ணுவாங்க. என்னம்மா நீ காசு கொடுத்த மாதிரி வந்து சாப்பாடு செய்ய சொல்ற?
இங்க ஒண்ணுமே இல்லையே, ஏப்பமா இல்லையா? என்னமே ஒரு உழைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு சமையல் பண்ண சொல்றாருன்னு சொல்லி கேள்வி கேட்போம். ஏப்பமா இல்லையா? இங்க ஆண்டவருக்கு அந்த பணமே கொடுக்கல. பணம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் அவர் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க சாப்பாடு கொடுங்க. தெரிஞ்சிருந்தே சொல்றாரு. வீட்டுக்காரர் சொன்னா கண்டிப்பா திட்டுவோம். இது ஆண்டவர் சொன்னா யாருமே திட்டல. அல்லேலூயா. அதான் விசுவாசம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சின்ன பையன் 5 அப்பா இருந்துச்சு. சின்ன பையன் தான். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. சின்ன பையனை 3 நாள் 4 நாள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த பையனுக்குன்னு சாப்பிடறது கொடுத்துருக்கிறாங்க. அந்த பிள்ளை சாப்பிடவே இல்லை. அந்த பிள்ளை வளர்ப்ப பாருங்க. அந்த பிள்ளை சாப்பிடவும் செய்யல. அந்த பிள்ளை ஒருத்தர் கேட்கறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கூட ஏதாவது வச்சுக்கணும் கேட்கறாரு. என்ன இருக்கு கேட்டதுக்கு எனக்கு கொடுத்து, எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த என்ன இருக்கு, அப்பா இருக்கு, இதை வாங்கிக்கோ. நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைங்க கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு குடிச்சுவாங்க. வளர்ப்பு பிள்ளைங்களை வளர்க்கிற விதமாய் வளர்த்தால் அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க பிள்ளைங்களை வளர்க்கிற விதமே இன்னைக்கு சரியில்லை. அது என்ன சொல்றது தெரியல. பிள்ளைகளை வளர்க்கிற விதம், அது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் பிள்ளைகளுக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி உடை கொடுக்க வேண்டும், எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், சபைக்கு போனா எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ஒழுக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்களை நாம் சொல்லிக் கொடுக்காதுன்னா பிள்ளைங்க சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. சர்ச்சைக்கு வரது கூட கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் பேசினா, அதாவது ஒரு பெரியவங்கன்னா எப்படின்னா அவங்க கொஞ்சம் கோபமா பேசுவாங்க, கொஞ்சம் எரிச்சலா பேசுவாங்க. ஆனா எதுக்கு பேசுறது, எதுக்கு பதிலுக்கு பதில் பேசுறது, அப்படிலாம் பேசக்கூடாது. வயது மூத்தவங்க அவங்க தப்பா பேசிட்டு போட்டுங்க. நம்ம இந்த காலம் அமைதியாக போக வேண்டும். நீங்க அப்படி பிள்ளைங்க இருக்காங்களா? எதுக்கு பேசுறாங்க அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இன்னும் பிள்ளைங்க சண்டை போடு, ஏப்பா பிள்ளை பாரு எப்படி சண்டை போடுதான் பாரு, பெருமையா பேசுவோம். பிள்ளைகளை ஒழுக்கமாய் நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நல்ல வசனங்களை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. டெய்லி பைபிள் படிக்க சொல்லணும், டெய்லி ஜெபம் பண்ண சொல்லணும். பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். சர்ச்சுக்கு வந்தா சீக்கிரமா சர்ச்சுக்கு அனுப்பணும். சீக்கிரமா போ, சர்ச்சு டைம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா வர சொல்லி சர்ச்சில் உள்ள காரியங்களை செய்ய வைக்கணும். பிள்ளைகளை அப்படி ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும். ஆனா அந்த பையன் இருந்த 5 அப்பம் தான். அந்த பையன் தான் சாப்பிடவில்லை, தானும் சாப்பிடல, மற்றவங்க கேட்ட உடனே தூக்கி கொடுத்தான். நம்ம பிள்ளைங்க அப்படி இன்னைக்கு கொடுக்குமா? கொடுக்கிற பிள்ளையா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நீங்க பெரியவங்களே கொடுக்க மாட்டாங்க, சின்னவங்க எப்படி கொடுப்பாங்க? பெரியவங்களுக்கே கை வர மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க, கை கர்ண கலந்து கை அப்படி சொல்ல, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியாது. கை கர்ண கலங்கம், கொடுக்கிறதே கிடையாது. கொடுத்தா தான் ஆசீர்வாதம். இறக்கிற கலங்கம் சொரக்கும். இறக்காம தண்ணி இருக்கு, தண்ணி வத்தி போயிடும், இதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி கெட்டு போகும். அந்த தண்ணியை மறுபடியும் குடிக்க முடியாது. தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அதேதான் தண்ணி எடுத்து வெளியே விட்டு பாருங்க, புதுசா தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் தண்ணி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். கொடுக்கறதே கிடையாது. பெரியவங்களா இருக்கிற நாமே கொடுக்கறதே கிடையாது. நம்ம பிள்ளைங்க எப்படி கொடுப்பாங்க? அந்த பையன் நல்ல பையன், 5 அப்பம் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த பையன் அதை சாப்பிடாம, எல்லாரும் சாப்பிடாம இருக்க, நாம மட்டும் சாப்பிடணுமா? எல்லாருமே ஒரு கூட்டமா ஒரு கும்பலே போயிருக்கோம். நம்ம இடத்துல இருக்கிறோம். இங்க இருக்கும்போது ஒரே ஒரு பையன் வச்சுக்குவேன், ஒரே பையன் ஏதோ ஒன்று வச்சிருக்கான். அவன் சாப்பிடும் போது நம்ம எல்லாருமே பார்ப்போம். பார்க்க மாட்டோம், பார்ப்போம்.
அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தோணும். ஆனா அந்த பையன் பாருங்க, அதை கூட சாப்பிடாம ஒழுக்கமா இருக்கு. அதை உடனே கேட்ட உடனே தூக்கி கொடுத்துட்டான், இங்க வச்சுக்கோங்க, இதை வச்சு உங்களால என்ன செய்யணும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி நாம் கொடுக்கிறவரா இருக்கணும். அந்த பையன் கொடுக்கிற பையனா இருந்தான். அது நல்ல காரியங்களை கொடுக்கணும், சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கூடாது. எல்லாத்துக்கும் கொடுக்க நல்லதுக்கு நாம் செய்யணும். நல்லதுக்காக நல்ல கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால அந்த பையன் அப்படி கொடுத்தான். ஆண்டவருக்கு கண்டிப்பா அந்த இடத்த அந்த 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியவே முடியாது. ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவனுக்கு 5 அப்பம் என்ன, 5 அப்பம் இல்லாட்டாலும் அந்த ஜனங்களுக்கு என்னால போஷிக்க முடியும். கர்த்தர் எல்லா விஷயமும் அறிந்திருக்கிறார். அதனால உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைங்களை குறித்து, உங்களுக்கு என்ன இல்லையா அதை குறித்து கவலைப்படாதீங்க. உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. உலக ஆசீர்வாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லா விஷயமும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் தருவார். இந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, மீதி 12 கூட எடுத்தார்கள். எத்தனை கூட? 12 கூட. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல மீதி எடுக்க முடியல. சம்பளம் மாசம் 10,000மோ 15,000மோ இல்ல 20,000 வந்தாலும் இல்ல 50,000 வந்தாலும் மீதி நம்மளால எடுக்க முடியுதா? கடன் வர்றது காரணம் என்ன? நல்லா தெரியுமா? கடன் வர்றது காரணம் என்ன? மீதி இல்லாத. இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கிச்சுக்குமே, மாசம் மாசம் அந்த சம்பளத்துல செலவெல்லாம் போக ஒரு 10,000 மீதி இருந்துச்சுன்னா, ஒரு மாசம் 10,000னா 12 மாசம் கணக்கு போட்டுக்கோங்க, எவ்வளவு மீதி இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு செலவு வருது, உடனே அந்த மீதி எடுத்து வச்சுக்கலாம், செலவு பண்ணிடலாம். அதே அந்த மீதி இல்லைன்னா அந்த காசு எடுத்துன்னா வட்டிக்கு போய் வாங்கலாம். கடன் வாங்குவதற்கு காரணம் என்ன? மீதி எடுக்கல. 10,000 வந்தாலும் 15,000 வந்தாலும் 20,000 வந்தாலும் மீதி எடுக்கணும். அப்படி மீதி எடுக்கணும்னா அந்த சிறு பையனை போல என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்டதும் கொடுக்கிறவரா இருக்கணும். தாராளமா, எந்த முறுமுறுப்பு இல்லாமல், எந்த மனசு கஷ்டம் இல்லாமல் அப்படி உற்சாகமாய் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறோம்? சார் எனக்கே இல்லை, அப்படித்தானே கொடுக்கிறோம். அப்படி கொடுக்க ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்னா உற்சாகமாய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவங்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிறாங்க வேதம் சொல்லுது. அதனால அப்படி கொடுத்ததுனால அங்க மீதி எடுத்தார்கள். சாப்பிட்டது எத்தனை பேரு? 5000 பேரு. 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம குடும்பத்துல நமக்கு ஒரு 10,000 குறைஞ்சது 10,000 சம்பளம் எப்படியா வரும்? வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தர் வரும். இன்னைக்கு குடும்பம் எடுத்தா 2 பேருமே வேலை பார்க்கறாங்க. சில வீட்டுல ஒருத்தர் வேலை பார்த்தாலும் 15,000 20,000 கிடைக்குது. ஆனா நம்மளால மீதி எடுக்க முடியல. ஏன்? யோசிச்சு பாருங்க. நிச்சயமாய் நம்மளால முடியும். கர்த்தரை ஆராதிக்கிற நம்மளால மீதி எடுக்க முடியும். மீதி எடுக்கணும்னா நம்மிடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு. நம்ம கடனாளியா போகிறோமா? அதுக்கு காரணம் ஏதோ நம்மிடத்தான் இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்கால் இருப்பாய். அப்படி நாம் கடன் வாங்குறோம்னா நம்மிடத்துல ஏதோ ஒரு தப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு ஒன்று நம்மிடத்துல இருக்கிறதுனாலதான் நாம் கடன் வாங்குகிறோம். எவ்வளவு வருமானம் வந்தாலும் நமக்கு பத்தல. அட்டைக்கு 2 குமாரத்தியம் அட்டை பிடிச்சி பத்திரிக்கீங்கன்னா ரத்தத்தை உரியுமே. அது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. குடு 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 குடுங்க. அதே போலதான் எவ்வளவு வருமானம் வந்தாலும் நம்முடைய வீட்டுல மீதி எடுக்க முடியல. நம்ம போடுற பாக்கெட் ஓட்ட, நம்ம பாக்கெட் எப்படி இருக்கு? நம்ம பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸ் இருக்குது ஓட்டையா இருக்கு. அதனாலதான் நம்ம போடுற பணம்லாம் போயிட்டே இருக்கு, அது நிக்க மாட்டேங்குது. அதனால மீதி எடுக்கணும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் கண்டிப்பா நமக்கு குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் அந்த சம்பளத்திலே நாம் என்ன செய்ய? மீதி எடுக்கணும். இதான் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள். அப்படி
மீதி நாம் எடுக்கணும்னா நம்மிடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு. அதை சரி பண்ணதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வீட்டுல இவ்வளவு வருமானம் வருது ஆண்டவரே, ஆனாலும் எங்களுடைய வீட்டுல கடன்ல தான் நாங்க இருக்கிறோம், என்ன காரணம்? அதை நீங்க சரி பண்ணுங்க. ஆண்டவர் சரி பண்ண போறார், சரி பண்ணுவார். சரி பண்ணா விட மாட்டாரு. நீ வேணாம் தேவையில்லாம செலவு பண்ண, நீ அப்படி பண்ண அதனாலதான் கடன், அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்படி தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. உடனே நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த கடனை சரி பண்ணுவார். சரி பண்ணி இந்த கடனை அடைப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அந்த வழிவாசல்லாம் செய்து மறுபடி கடன் வாங்க விடாமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மறுத்துங்க, இவைகள் எல்லாம் வச்சு அங்கே நீங்க நடித்து நீங்க தேடாதீங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் வச்சு கர்த்தர் தரதுக்கு வல்லார். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிச்சயமாய் தருவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மீதி எடுக்கிறதா இருக்க வேண்டும். அதனால மீதி எடுக்கணும்னா கடன் வரும். 12 கூட மீதி எடுத்தார்கள், எடுத்து கொண்டு போனார்கள். அதே போலதான் மாசம் மாசம் நம்ம மாசம் வாங்குறோமோ, டெய்லி சம்பளம் வாங்குறோமோ, மீதி எடுக்கணும். இதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க சேர்த்து வைக்கிறதே கிடையாது, சேர்த்து வைக்கிறதே கிடையாது. வந்தது வாங்கி நல்லா சாப்பிடணும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நல்லா காசு வந்த உடனே நல்லா சாப்பிடுறது, நல்லா எல்லாம் நல்லா துணி எடுத்துறது, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பணத்தை காலி பண்ணி முடிச்ச உடனே தான் தூக்கமே வரும். மீதி எடுத்து வைப்பவன் கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சா நாளைக்கு அது பயன்படுமே அந்த எண்ணமே கிடையாது. இன்னைக்கு தென்னை கோத்தக்காரங்க நிறைய பேர் உபதேசம்னா நீ சேர்த்து வைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் அப்படி உபதேசம் பண்றாங்க. அதெல்லாம் தவறு. அதனால கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சேர்த்து வைக்கணும். ஏன்னா நாம் கடனாளியாய் போகக்கூடாது என்பதற்கு. நாம் இன்னொருத்தர போய் கடன் வட்டிக்கு வாங்குறத விட நாம் சேர்த்து வைக்கிற அந்த பணத்தை செலவு பண்ணா வட்டிக்கு வாங்க வேண்டாமே. அதனால நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அதுவும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்கள் கண்டிப்பா சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்காம இருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லி, கடன் வாங்கினவன் கடனாளிக்கு அடிமை. கடன் வாங்கினவன் அடிமை. ஒரு அடிமை பரலோகம் போக முடியுமா? ஒரு அடிமையா இருந்தா பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. என் கடனை கொடுத்துட்டு தான் நீ போகணும் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. என் கடனை கொடுக்கலன்னா நீ போக கூடாது. சொல்லுவாங்களா? சொல்ல கடன் ஒருத்தர் கடன் வைக்கணும்னா அவன் என்ன விட மாட்டான். கடன் கொடுக்கிற வரைக்கும் என்ன விட மாட்டான். கடனை கொடுத்தா தான் திரும்ப பைப்பான அனுப்புவான். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா சாப்பிட மாட்டான், நிம்மதியா தூங்க மாட்டான். ஏன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் அவனுக்கு அடிப்பதை அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் அனுப்பணும். அதனால கடன் வாங்காம நான் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன, அதாவது மீதி எடுக்க கண்டிப்பா வேணும். குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் மீதி எடுக்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு இவ்வளவு வருமானம் வந்துருக்குப்பா, இந்த வருமானத்தை உங்களிடத்தை கொடுக்குறேன், இதை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தை நான் மீதி எடுக்கணும். மீதி எடுத்து ஜோம் பண்ணிட்டு செலவு பார்த்து பண்ணுங்க. சும்மா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, துட்டுக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அப்படி செலவு பண்ணா கடன் ஆயிடும். அதனால தேவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறபடியினால் எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க சாப்பாட்டுக்கோ, கொடுக்கிற உடைக்கோ, தங்குவதற்கு வீடோ, எதை குறித்து நீங்க உலக பிரகாரமான எந்த காரியத்தை குறித்தும் நீ கவலைப்படாதே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்க பசங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமா தருவார், நிச்சயமா தருவார், தராம இருக்க மாட்டார். உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவருக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கர்த்தரை நாம் ஆராதிக்கிறபடினால் கர்த்தர் ஒருபோது நம்மளை விடமாட்டார். நம்முடைய தேவைகளை அப்படியே கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல வரி பணம் கேட்டு வந்தாங்க. என்ன பணம்? வரி பணம். இந்த வீட்டுக்கு வரி, இடத்துக்கு வரி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வரி பணம் கேட்டு ஆண்டவரிடத்துல வராங்க. அப்ப
அப்ப ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது, அதாவது எல்லா இடத்துலயும் கேட்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல வரல. அப்ப பேதுரு சொல்றான், ஆண்டவரே இந்த மாதிரி வரி பணம் வரி வசூல் பிரிச்சுட்டு வராங்க, ஆனா அப்படி வரி பிரிச்சுட்டு வரவங்களுக்கு நான் வரி கொடுக்கலாமா, வரி கட்டணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். யாரு? பேதுரு. அல்லேலூயா. என்ன கொடுக்கலாமா, வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாது, முதல் கேள்வி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுத்துதான் ஆகணும். அதனால வரி கட்டாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் கண்டிப்பா என் நிலத்துக்கு வரி கட்டிதான் ஆகணும். கவர்மெண்ட் எவ்வளவு வரி போடுதோ அந்த வரிய கட்டிட்டாங்க, அதை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. கவர்மெண்ட் எந்தெந்த காரியத்துல வரி போட்டிருக்கோ அந்த வரியெல்லாம் நம்ம நினைச்சு சரியாக கட்டிதான் ஆகணும். அதை கட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பேசுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால அந்த வரியை கட்டலாமா கட்டக்கூடாது, கட்டிதான் ஆகணும். நம்ம தேருக்கு வாழ்றதுனால நாம் கட்டிதான் ஆகணும். கட்டணும் பாருங்க, கட்டணும்னா பணம் வேணும். பணத்துக்கு எங்க என்ன கேட்கலாம், பணத்துக்கு நான் எங்க போகல, பணம் என்கிட்ட இல்ல, என்ன இல்ல, பணம் இல்லை. உடனே பணம் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தூண்டி எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ? ஒரு தூண்டி ஒன்று எடுத்துக்கோ, நேர கடலுக்கு போ, தூண்டிய போடு, ஒரு மீன் அகப்படும், அந்த மீன் வாயை திற, அதுல 2 பணம் இருக்கும். அந்த 2 பணத்தை எடுத்துக்கோ, உனக்கும் எனக்கும் போய் கிடைக்கும். பாருங்க, இந்த வரி கேட்டு வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுது. கேட்டு வரவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணாரு, அந்த மீன் வாயில கொண்டு வச்சுட்டாரு. எங்க இருக்கு அந்த வரிக்கான பணம்? எங்க இருக்கு? மீன் வாயில இருக்கு. அதே போலதான் உங்களுக்கு என்ன நாளைக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை யாருக்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பார். அதை நீங்க சரியா அந்த நேரம் வரும்போது, சரியா அந்த நேரம் வரும்போது போய் எடுத்து விட்டுருவார். அது போய் எடுத்துக்கிட வேண்டியதான். அதனால நம்முடைய தேவைகளை குறித்து நாம் என்ன செய்யணும், கவலைப்பட. எனக்கு இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நாளைய தினம் பன்னிடலுக்காக கவலைப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நாளைய தினத்தை யார் பார்த்துக் கொள்ளுவார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கா, அந்த தேவையை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதே போல எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே எதிர்காலம் இருக்கு, கடைசி காலம் ஒண்ணு இருக்கு. கடைசி காலம் இல்லாம யாருக்கா இருக்குமா? எல்லாருக்குமே கடைசி காலம் ஒண்ணு இருக்கு. கடைசி காலத்துல நான் என்ன பண்ண போறேன், என் பிள்ளைங்க எனக்கு செய்யுமா செய்யாதா, என்னை யாரு பாப்பா, என்னை யாரு பார்க்க மாட்டா. சில வாலிப பிள்ளைங்களாம் கவலைக்குது, என் எதிர்காலம் எப்படி போகும். இந்த எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாது. எதிர்காலம் எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலமோ என்னுடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? இயேசு கையில இருக்கு. அவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க வைத்திருக்கிறவங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த வாலிப பிரயாசம் ரொம்ப மோசம். எந்த எந்த ரூபத்துல பிசாசு அந்த பிள்ளையை தாக்குவதற்கு வருவான், நமக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கூட வருவான், நமக்கு தெரியாது. அதனால இல்ல குடும்பத்துல யாராவது இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை கெடுக்கும், வாலிப பிள்ளைங்களை கெடுக்கும்படி குடும்பத்துல கூட யாராவது இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கலாம் அவங்க நல்லவங்க நினைப்பாங்க, இப்படிதான் நினைப்போம். ஆனா வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால நம்முடைய குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த வாலிப பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? உங்க கையில, என் கையில கிடையாதுப்பா, உங்க கையில இருக்கு. எப்படி சொல்லணும்? என் கையில என்னுடைய பிள்ளை எதிர்காலம் கிடையாது, உங்க கையில தான் என் பிள்ளையுடைய எதிர்காலம் இருக்கு. அதனால என் பிள்ளையை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி உங்க பிள்ளைகளை அனுப்பி பாருங்க. உங்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாரு மூலமும் எந்த பாவமும் உங்க பிள்ளைக்கு வராது. எந்த பாவம் வராது, எந்த அக்கிரமும் வராது, எந்த காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்க பிள்ளைய வந்து ஒண்ணு தொடாது.
அல்லேலூயா. ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? டெய்லி சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்துல இருக்கு, அதனால என் பிள்ளையை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. அதனால நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்துல இருக்கு. அதனால எதிர்காலத்தை கொஞ்சம் கவலைப்படாது. என்ன யாரு பார்ப்பா, அந்த கவலையை வேண்டாம், ஆண்டவர் நம்மளை பார்ப்போம். நமக்கு என்ன வேணும் சொல்லி ஆண்டவர் தெரியும். நம்ம வயதான காலத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. அதற்கு உதாரணம் அம்மா கூட இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வயசு 1 வயசு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அம்மாவுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். கொடுக்காம இருக்கிறாரா? 3 நேரம் நல்லா சாப்பிடுறாங்க. வேற என்ன வேணும்? நல்லா 3 நேரம் சாப்பிடுறாங்க. உடுக்கிறதுக்கு நல்ல வஸ்திரம் இருக்கு, தங்குவதற்கு நல்ல ஒரு இடம். இதுக்கு மேல என்ன வேணும்? எத்தனையோ பேர் கேட்கறாங்க, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எது வேணுமா? அம்மாவை பார்த்து கேட்கறாங்க. இன்னைக்கு போகிற இடத்தெல்லாம் கேட்கறாங்க, வர்ற இடத்தெல்லாம் அம்மாவை பார்த்து கேட்கறாங்க. ஏனென்றால் ஒரு நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்தால் அது ஆண்டவர் யாரையாவது கொண்டு நம்மளை காத்துக் கொள்வார். ஆனா நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இவையெல்லாம் எதிர்காலத்தை குறித்து யார் கவலைப்படுவா? புறஜாதி ஜனங்க தான் கவலைப்படணும், நம்ம கவலைப்படக்கூடாது. அதே போல நம்முடைய தேவைகளை குறித்து யார் கவலைப்படணும்? நம்ம கவலைப்படக்கூடாது. புறஜாதி ஜனங்க தான் தேவைகளை குறித்து கவலைப்படுவாங்க. புறஜாதி ஜனங்க செய்யறத நாம செய்யக்கூடாது. அதனால நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு கூட நீங்க ஆராதனை வரும்போது ஆண்டவர்கிட்ட ஏதாவது நீங்க கேட்டு வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நிச்சயமாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார், கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்வார். உண்மையிலே ஆண்டவரை போல யாருமே கிடையாது. இயேசுவை நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஏதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனார். உன்னை சொல்லி முடிக்கிறேன். மரியாள் வயிற்றுல தான் அவர் இருந்தார். மரியாள் வயிற்றுல தான் பிறந்தார். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மரியாள் இடத்துல அவர் பிறந்துட்டாரு. அதுக்கப்புறமா மரியாளுக்கு பிள்ளை பிறகு, மரியாளுக்கு பிள்ளை பிறந்துச்சு. ஒரு 4 பசங்க நினைக்கிறேன், எத்தனை சரியா தெரியல, 4 பசங்க நினைக்கிறேன். அப்போ அந்த மரியாள் யோசேப்பு கூடி வாழ்ந்து ஒரு 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. இயேசுவும் அந்த குடும்பத்துல தான் இருக்காரு. இயேசுவும் அதே குடும்பம் தான் இருக்காரு. ஆனா இயேசுக்கு அப்பா யோசேப்பு கிடையாது. அப்ப அந்த பையனை எப்படிலாம் பேசியிருப்பாங்க. மரியாளுக்கு இயேசு பிறந்தது பரிசுத்த ஆவியானவர் மூலமா கர்ப்பம் தரித்தான்னு வேதம் சொல்லுது. அப்போ பாக்குறவன் எப்படி பேசியிருப்பான்? நீ யாருக்கு பிறந்தவன்? உங்க அம்மா வந்து பேசி கூட சொல்லிருச்சு. பைபிள்ல சொல்லு பேசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசின்னு சொல்லியிருக்காங்க. மரியாதை ஒரு பக்கம் அவமானப்படுத்திருக்காங்க. மரியாதைக்கு பிறந்த இயேசுவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. அவ்வளவு அவமானத்தை தாங்கி இருக்கிறார். சின்ன வயசுல எவ்வளவு அவமானப்பட்டார். யாருக்காக அந்த அவமானம்? நமக்காக தானே. அவ்வளவு அவமானம், அவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க. பாக்குறோம் நல்லா பேசிருப்பான். அவன் தச்சனுடைய பைபிள சொல்லிருக்க, அவன் தச்சனுடைய பிள்ளை, பேசி பிள்ளை. இப்படிலாம் ஆண்டவரை பார்த்து அப்படிலாம் பேசினார், பரிகாசமாய் பேசினார்கள், அவ்வளவு திட்டினார்கள், அவ்வளவு பேசினார்கள், அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தை, அப்படியெல்லாம் பாடுபட்டார். என்ன காரணம்? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதோட போச்சா? சிலுவையில் அடிக்க ஒப்பு, சிலுவையில் ஆணினால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள். இதெல்லாம் காரணம் என்ன? உங்கள் மேல வைத்த அன்பு, என் மேல வைத்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அப்படி நமக்காக ஒவ்வொரு அவ்வளவு அவமானங்களையும், அவ்வளவு நிந்தைகளையும், அவ்வளவு பாடுகளையும் நமக்காகவே சகித்தாரே, அந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்காம விட்டுருவாரா? நமக்காக எவ்வளவு அவமானப்பட்டார். அவமானங்களா தாங்கினவர் நம்முடைய தேவையை தராம இருப்பாரா?
ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கவலைப்படும். அவ்வளவு நல்ல தெய்வம் இயேசு. இயேசுவை போல யாருமே கிடையாது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார். மரித்தவர் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பி 40 நாள் இந்த பூமியில தரிசனம் கொடுத்தார். நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டு சும்மா இருக்காரா? சும்மா இருக்காரா? ஆண்டவர் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? தெரியுமா? நம்ம மேல அவ்வளவு அனுபவம் இருக்கு. என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம செய்யற தப்புக்காக பரிந்து பேசுறோம். நம்ம தப்பு பண்ணாம இருக்கிறோமா? நம்ம பண்ற தப்புக்கு நமக்கு செய்த தப்புக்கு தக்க தண்டனையை பிதாவாகிய தேவன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கும் இந்த நொடி பொழுதும் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்க ஆண்டவரே அவங்களை மன்னிங்க, அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், இன்னும் அவங்க இன்னும் வரட்டும், அவங்க சரியாயிருவாங்க, அவங்களை மன்னிங்க இன்றைக்கும் இந்த நொடி பொழுதும் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நல்ல தெய்வத்தை ஏற்றிருக்கிறோம். ஆனா உட்கார்ந்து நாம் என்ன செய்யறோம்? கவலைப்படுகிறோம். அஞ்ஞானிகளை போல என்ன செய்யறோம்? தேவைக்காக கவலைப்படுகிறோம். அஞ்ஞானியை போல எதிர்காலத்துக்காக கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். அதனால கவலைப்படாதீங்க. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அதனால அந்த விசுவாசத்தோடு வாழுங்க. இயேசுவை போல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை போல யாருமே கிடையாது. அதனால இயேசு நேசிக்கிறது போல, இயேசு ஆசீர்வதிக்கிறது போல, இயேசு பார்க்கிற விதமா யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை பெற்றவங்க பார்க்கிற விதம் கூட மாறும். கணவன் மனைவியை பார்க்கிற விதம் மாறும். மனைவி கணவனை பார்க்கிற விதம் மாறும். ஆனா ஆண்டவர் நம்ம பார்க்கிற விதம் மாத்திரம் மாறவே மாட்டார். அவர் எப்பொழுதுமே நம்மளை என்ன செய்யறார்? அன்பாவே தான். நீங்க தப்பே பண்ணிட்டு வந்தா நம்ம எப்படி பார்க்கணுமா? அன்பா தான். அவர் தான் ஆண்டவர். அவர் அடிக்கிற தேவன் அல்ல. நம்மளை அழிக்கணும்னு நினைக்க மாட்டார். நம்ம நாசமா போகணும் அவர் நினைக்க மாட்டார். நம்ம சீரழிந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு இல்லைன்னா அது இயேசு மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு உள்ள ஒண்ணுன்னா அது இயேசு மட்டும்தான், தவிர வேற யாருமே இந்த பூமியில கிடையாது. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய தேவைகளை கர்த்தர் தருவார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய தேவைகளை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருவார். என்னுடைய எதிர்காலத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்ளுவார். நான் அஞ்ஞானியர் போல இதை நான் தேட மாட்டேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி.